அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க அரசிடம் கருத்துரு இல்லை என்று தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பாமக தலைவரான அன்புமணி புகாருக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை மறுப்பு தெரிவித்தும் உள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்தவொரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் போக்குவரத்து துறை உறுதியளித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியான வியாழக்கிழமை அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: இயற்கை பேரிடர், பெரிய விபத்துகள் போன்ற சம்பவங்கள் குறித்து செய்தி வெளியிடும் போது அது தொடர்பான காட்சிகளில் தேதி மற்றும் நேரத்தை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்று செய்தி சேனல்களுக்கு மத்திய அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ் புதல்வன் திட்டம் குறித்த சந்தேகங்களை தீர்க்க பள்ளி கல்வி உதவி எண்ணான 14417 அதன் சேவைகளை நீடிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: 44,125 கோடி முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று அமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் 15 ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் 24,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறிய அவர், வாகன தயாரிப்பு, உணவு பதப்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பேட்டரி தயாரிப்பு ஆகிய தொழில்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆறாவது அறிவிப்பு: இன்ஜினியரிங் 2வது சுற்று கலந்தாய்வில் 63,229 மாணவ மாணவிகளுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இன்ஜினியரிங் கல்லூரியில் 2வது சுற்று கலந்தாய்வானது 10ஆம் தேதியன்றே தொடங்கியது. இந்த கலந்தாய்வில் பொது பிரிவில் 77,948 பேர் பங்கேற்க தகுதியுள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். ஏழாவது அறிவிப்பு: நாளை, அதாவது இன்று, சென்னை நாகர்கோயில் இடையே சிறப்பு ஏசி ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இன்று இரவு 11:30 மணிக்கு சென்ட்ரலிலிருந்து புறப்படும் ரயிலானது வியாழக்கிழமை நண்பகல் 12:30 மணிக்கு நாகர்கோயில் சென்றடையும் என்றும், மறுமார்க்கத்தில் 15ஆம் தேதி நாகர்கோயிலிருந்து பிற்பகல் 3:50 மணிக்கு புறப்படும் ரயிலானது வெள்ளிக்கிழமை காலை 5:10 மணிக்கு ஆவடி வரும் எனவும், ஏசி சிறப்பு ரயிலில் 14 ஏசி 3வது டயர் எக்கனாமிக் பெட்டிகளும் 2 சரக்கு பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இன்று மற்றும் 21ஆம் தேதி சென்னை சென்ட்ரலிலிருந்து கொச்சிவேளை இடையே ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கவும் செய்யப்பட உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் ஆகஸ்ட் 14 இன்று 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், நெல்லை, கோவை, குமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக IAS அதிகாரியான பிரபாகர் நியமனம் செய்துள்ளார். வருவாய் நிர்வாக ஆணையராக பணிபுரிந்து வரும் பிரபாகர் TNPSC தலைவராக நியமித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் பரிந்துரைக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்ததை அடுத்து அரசாணையும் வெளியிட்டுள்ளனர். 10வது அறிவிப்பு: $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை சாத்தியமாக்க கிராமப்புற தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சரான TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பசுமை ஹைட்ரஜன் திட்டம் வளர்ந்து வருவதாகவும் தொழில்துறை அமைச்சரான TRB ராஜா விளக்கமளித்துள்ளார். கிராமப்புற பகுதிகளில் வரும் தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதலான மானியமும் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கடைசியாக 11வது அறிவிப்பு: வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவை ஒட்டி செகந்திராபாத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செகந்திராபாத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ஆகஸ்ட் 27, 28, 29, செப்டம்பர் 4, 7 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும், செகந்திராபாத்தில் இருந்து காலை 8:25 மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது மறுநாள் காலை 9:30 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும் எனவும், வேளாங்கண்ணியிலிருந்து செகந்திராபாத்துக்கு ஆகஸ்ட் 28, 30, செப்டம்பர் 5, 8 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும், வேளாங்கண்ணியிலிருந்து இரவு 10:45 மணிக்கு புறப்படும் ரயிலானது செகந்திராபாத்துக்கு மறுநாள் 3 மணிக்கு வந்தடையும் எனவும் கூறியுள்ளது.
இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.